அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில வந்து குண்டாடா என்ற பகுதியில வந்து கலைச்சொல்லி மணிகண்டன் தம்பதியினருக்கு இவர்களுக்கு அஸ்வின் என்ற 10 மாத குழந்தை வந்து நேற்று அந்த மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் வந்து இந்த 10 மாதத்துக்குரியான ஊசி வந்து போட்டுள்ளனர். அந்த ஊசி போட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் வந்து வீடு திரும்பியுள்ளனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க நேற்று இரவு முழுவதும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மிகவும் வந்து உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு பாதி காணப்பட்டது. இதன் அறிந்த உடனடியாக அந்த பெற்றோர் வந்து உடனடியாக அந்த குழந்தையை வந்து உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து செல்லப்பட்டனர். இங்க வந்த உடனே பார்த்தோம்னாக்கா அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையை வந்து பரிசோதித்து ஒரு சில நிமிடங்களில வந்து அந்த குழந்தை வந்து இறந்து விட்டதாக வந்து மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த உதகை அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த உறவினர்கள் வந்து இந்த தடுப்பூசி போட்டதனால் மட்டுமே இந்த குழந்தை வந்து இறந்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுப்பி உள்ளனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று வந்து இந்த குழந்தையோட வந்து உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த பிரேத பரிசோதனை பார்த்தோம்னாக்க முழுமையாக கேமராக்கள் வைத்து அந்த கேமரா மூலியமாக பதிவு செய்து அந்த பிரேத பரிசோதனை வந்து செய்யப்பட்டது. அந்த பிரேத பரிசோதனை ஆனது பார்த்தோம்னாக்க 3 நாட்கள் வந்து அந்த வந்து அதுக்குரிய வந்து ரிசல்ட் வரும் என்று மருத்துவர் தெரிவித்தனர். எனவே பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தை வந்து எவ்வாறு இறந்து உள்ளது என்பது குறித்து வந்து 3 நாட்களுக்கு பிறகுவே தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோத்தகிரி பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க இந்த தம்பதியினர் வந்து மிகவும் சோகத்தில் அடைந்து உள்ளனர். இவர்களுக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தை இறந்தது உள்ளது வந்து பெரும் வந்து ஒரு சோகத்தை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்காட்.